கிருஷ்ணா, நமது குரு மகாராஜ் வந்து மதுரை பக்தர்களுக்காக ஒரு குறுஞ்செய்தியை வந்து திரு கன்ஷியாம் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. கன்ஷியாம் பிரபு அதை வந்து வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மெசேஜ் சொல்கிறேன். குரு மகாராஜ் மெசேஜ். ஹரே கிருஷ்ணா. கன்ஷியாம் ஒரு சுமதி மாதாஜி இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லு. हरे कृष्ण. ओम अज्ञानतिमिरन्दस्य गणाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः. मुखं करोति वाचालं पङ्गुर्लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரி ஓம். இன்னைக்கு காலையில் குரு மகாராஜ் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கார். ஸோ அந்த மெசேஜை படிக்க சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ நான் அதை படிக்கிறேன். மை டியர் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அண்ட் அசம்பிள் டிவோட்டிஸ். இன்னொரு மைக் டிரான்ஸ்லேஷன். My dear spiritual children and assembled devotees, please accept my humble obeisances and blessings as appropriate. ஹரே கிருஷ்ணா. எனது அருமை ஆன்மீக குழந்தைகள் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய நமஸ்காரங்கள். All glories to Srila Prabhupada, home base and camp Sri Mayapur Chandrodaya Mandir. சந்திரோதய மந்திரிலிருந்து நான் பேசுகிறேன். இது ஸ்ரீல பிரபுபாருக்கு நமஸ்காரங்கள். I am very grateful to all of you for organizing this Vyasa Puja celebration. இந்த வியாச பூஜை ஏற்பாடு பண்ண அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். Today being Kamada Ekadasi in India is an especially auspicious day. இன்னைக்கு காமத ஏகாதசி இந்தியாவில் கொண்டாடப்படுது. இது மிகவும் புனிதமான நாளுமாக கருதப்படுது. On this holy Ekadasi one can fulfill all spiritual desires. இந்த ஏகாதசி நாள்ல ஆன்மீக எல்லா ஆசைகளையும் ஒருத்தரால பூர்த்தி செய்ய முடியும். I pray that your hearts are filled with the desire to awaken your love for Krishna. நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்க இதயத்துல கிருஷ்ணருக்கான அன்பு விழித்தெழட்டும் அப்படின்ட்டு. We are truly fortunate to have the treasure of Krishna consciousness. நமக்கு கிருஷ்ண உணர்வு அப்படின்ற இந்த பொக்கிஷம் கிடைத்ததற்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். In this material world, happiness and distress are always intercharging. இந்த உலகத்துல இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். But in the spiritual world, there is only bliss, no anxiety, no suffering. ஆனா ஆன்மீக உலகத்துல ஏக்கமோ பதட்டமோ துன்பமோ கிடையாது. Lord Chaitanya gave the whole world the treasure of bhakti, and Srila Prabhupada has given this gift to us. சைத்தன்ய மகாபிரபு உலகத்திற்கே இந்த ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்திருக்கார். அதை நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கார். Through serving the Supreme Personality of Godhead, we can experience ultimate bliss, unlimited bliss. முழுமுதற் கடவுளுக்கு சேவை பண்றதன் மூலமாக எல்லையில்லாத இந்த ஆனந்தத்தை நம்மளால உணர முடியும். Srila Rupa Goswami said that the happiness in the two syllable Krishna is unlimited and indescribable. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றாரு, கிருஷ்ணா அப்படின்ற இந்த ரெண்டு அக்ஷரத்துல வரக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது வர்ணனைக்கு அடங்காதது. Anandaya Simanai. By Srila Prabhupada's mercy, we have received this Krishna consciousness. ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால இந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. Srila Prabhupada gave me many instructions, some of which are unlimited, like expanding the preaching. ஸ்ரீல பிரபுபாதர் எனக்கு நிறைய உபதேசங்களை, நிறைய கட்டளை கொடுத்திருக்க. அதுல ஒரு சிலது எல்லாமே வந்து எண்ணிலடங்காதுன்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த பிரச்சாரத்தை விரிவுபடுத்துறது. Now, as I am physically limited, I need your help to continue fulfilling these instructions. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன இந்த பிரச்சாரத்தை விரிவுபடுத்துதல் அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து உடல் அளவுல கட்டுப்படுத்தப்பட்டவனா இருக்கிறதுனால உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது. We must all work together to spread this blissful movement. இந்த ஆனந்தகரமான இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். Srila Prabhupada wanted all his followers to become guru. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே குருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். Not just remain students forever. எப்பயுமே வாழ்நாள் முழுதும் வெறும் மாணவர்களா மட்டுமே இருந்துடக்கூடாது. He envisioned thousands and millions of acharyas. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆச்சாரியர்கள் அவர் பார்த்தார். The secret is simple. Just repeat what Krishna says in the Bhagavad Gita. What Srila Prabhupada has taught us.
இதற்கான ரகசியம் ரொம்ப எளிமையானது. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொன்னாரோ, பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம திரும்ப சொன்னா போதுமானது. In this way, we can all become instruments of Lord Chaitanya's mission. இந்த வகையில சைத்தன்ய மகாபுருடைய இந்த இயக்கத்தில் நாம் எல்லாரும் கருவிகளா மாற முடியும். To do this effectively, we must study Srila Prabhupada books, Bhagavad Gita as it is, Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita. இதை நாம் ரொம்ப திறன்பட செய்யறதற்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரத்தை ரொம்ப சரியா படிக்கணும். I personally pursued my Bhakti Shastri, Bhakti Vaibhava and Bhakti Vedanta degrees to set an example. நானே இந்த உதாரணத்தை காட்டுவதற்காக பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா போன்ற இந்த வகுப்புகள்லாம் முடிச்சிருக்கேன். Now I am studying for my Bhakti Sarvabhauma degree. இப்போ நான் பக்தி சர்வபௌமா அப்படிங்கிற ஒரு பட்டத்திற்காக படிச்சிட்டு இருக்கேன். I want all of you to read and teach this scripture to others, both men and women. நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்களும் இந்த சாஸ்திரங்களை படிச்சு மற்றவங்களுக்கு ஆண் பெண் அப்படின்ற எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். People often ask how they can please me. மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க, என்னை எப்படி திருப்திப்படுத்துவது அப்படின்னு கேட்பாங்க. The answer is very simple. இதற்கான பதில் ரொம்ப எளிமையான பதில். Help me fulfill Srila Prabhupada's mission. ஸ்ரீல பிரபுபாதருடைய இயக்கத்தை பூர்த்தி செய்ய, அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய உதவிகரமா இருங்க. Make it your mission too. அது உங்களுடைய ஒரு நோக்கமாவும் மாத்திக்கோங்க. Share this bliss of Krishna consciousness with everyone you meet. இந்த கிருஷ்ண உணர்வுக்கான ஆனந்தத்தை நீங்க யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. Be empowered by Lord Chaitanya and Srila Prabhupada to reach out to those in ignorance. யாரெல்லாம் அறியாமையில் இருக்காங்களோ அவர்களை சென்றடைவதற்கு சைத்தன்ய மகாபிரபுவாலையும் ஸ்ரீல பிரபுபாதராலையும் சக்தி ஊட்டப்பட்டவர்களாக இருங்கள். Initiated disciples take a vow to chant a minimum of 16 rounds daily, follow the 4 regulative principles, and assist me in fulfilling Srila Prabhupada's instruction. தீட்சை வாங்கின பக்தர்கள் குறிப்பாக 16 மாலை ஜபம், 4 ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகள், என்னுடைய பிரச்சாரத்தில் எனக்கு உதவி செய்வது, இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். I urge you to stay committed to these vows and strive to become serious and mature in your practice. இதை நீங்க தயவு செஞ்சு கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க பக்தியில முன்னேறணும் அப்படிங்கறத நான் வற்புறுத்திக்கிறேன். This way you can taste the unlimited bliss of Krishna consciousness and ultimately go back to the spiritual world. இப்படியாக கிருஷ்ண உணர்வின் எல்லையற்ற ஆனந்தத்தை நீங்க ருசிச்சு இறுதியாக பகவானுடைய தாமத்தையும் அடைய முடியும். On this Vyasa Puja, I pray that you all take this instruction to heart. இந்த வியாச பூஜை தினத்தன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த அறிவுரைகளை உங்களுடைய மனசுக்கு எடுத்துக்கோங்க. The Lord Chaitanya, the crown jewel of incarnation, has given us this process of pure happiness. அவதாரத்தின் சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய பக்தி பிரேமை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருக்கார் நமக்கு. May you always relish and live in the bliss of Krishna consciousness. நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்ற இந்த ஆனந்தத்திலேயே வாழுங்க அப்படின்ட்டு. Thank you very much. Hare Krishna. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. Your well wisher always, Jayapataka Swami. உங்களுடைய என்றும் நலன் விரும்பி தவ திரு ஜெயபதக சுவாமி மகாராஜ். Jayapataka Swami Guru Maharaj ki, Srila Prabhupada ki, Chaitanya Mahaprabhu ki. Hare Krishna.